பிரிஞ்சு போனோன்னே சூர்யா ரொம்ப மனவேதனை அடைகிறாரு. அடுத்து வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. யாருமே அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சூழ்நிலை வீட்ல வந்து அவரை எல்லாத்துக்கும் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ராஜலட்சுமி. அதனால வந்து ஆஃபீஸோட முழு பொறுப்பையும் வந்து விஜய் கிட்ட ஒப்படைக்கிறாங்க எல்லாருமே. இதனால அனாமிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் எப்படியாவது வந்து கைக்குள்ள போட்டுக்கணும். அப்பதான் வேலை ஆகும். அப்பதான் வந்து எல்லா சொத்தையும் நம்ம கைப்பற்ற முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா யோசிக்கிறாங்க. ராகவன் வந்து நம்ம மகா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால தான் வந்து சூர்யா இப்படிலாம் பண்ணுறான்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியுதாம்மா? அவங்க வீட்டில் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பேன்றாங்க. தயவுசெய்து அதை அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றிக்க சொல்லுமா, நீ தான் சொல்லணும். சூர்யா ரொம்ப நல்லவம்மா, அந்த விஷயத்தை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போது சூர்யா என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருக்கான், அதனால் எந்த விஷயத்தையும் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதனால் மகா யோசிக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக சூர்யா யாருக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு, அது யாரை நம்ம கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு மகா தீவிரமாக வந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. அடுத்து வந்து மகா என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு தான் வந்து அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ அன்னைக்கு தான் அவர் வேலைக்கு போயிருக்காரு. அப்போது அந்த நாள் தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணுறாங்க ஆஃபீஸில். அது எல்லாத்தையுமே வந்து அழிஞ்சு போயிருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பிரபா கிட்ட கேட்குறாங்க. இந்த அழிஞ்ச சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து அழிஞ்சதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு. கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும், ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்கிறாங்க நம்ம பிரபா. அதே மாதிரி வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் ராகவன் தான் வந்து தவறான முடிவுக்கு போயிருக்காரு. அப்போ தான் சூர்யா அவரை காப்பாற்றி வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் வந்து இந்த குழந்தைய என்னோட குழந்தைய நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஒருவேளை இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா உடஞ்சி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு. அதனால் ராகவன் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு சூர்யாவுக்கு. இது எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துடுறாங்க மகா. உடனே மகா என்ன பண்ணுறாங்க, அதுக்காக தான் சூர்யா இப்படி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கூட சேர்ந்து வாழ முடிவெடுக்கிறாங்க. அதன்படி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் சூர்யாவை நம்புகிறேன், கண்டிப்பாக அவர் இந்த தப்பை செய்யலை, அதை நான் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராஜலட்சுமி வந்து எப்படியாவது சூர்யா மனசை மாற்றி அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பாவம் சூர்யா அந்த அழகியை வந்து ஃபஸ்ட்டு கஷ்டப்படுறான், அந்த அழகியோட அம்மாவையே வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், வேறு வழி கிடையாது, அதே மாதிரி மகாக்கும் யாரையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து ராஜலட்சுமி காய் நகர்த்துறாங்க. நான் வீட்டை விட்டு போயிடுவேன், நீ வந்து அவங்க அம்மா யாருன்னு சொல்லிட்டு அந்த அழகியோட அம்மாவை வந்து நீ சொல்லலைனா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து நான் போயிடுறேன் வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கிளம்புறாரு. அந்த டைமில் மகா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டை விட்டு போகிறதுன்னு அவசியமே கிடையாது, நீங்கள் வேணும்னே பயந்து ஓடுறீங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வந்து சொல்கிறாங்க. ராஜலட்சுமி வந்து நான் ஏன் பயப்படணும் அப்படின்றாங்க. அழகியோட அம்மாவை நீ கூட்டிகிட்டு வரதா இருந்தால் நான் வீட்டை விட்டு போகல அப்படின்றாங்க. சரி, நான் அழகியோட அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்ட மகா வந்து சபதம் போடுறாங்க. அதன்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா தவிக்கிறாங்க. அதை எப்படி கூட்டிகிட்டு வர முடியுமா, அதை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக ராஜலட்சுமி வந்து நம்ம சூர்யாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு ராகவன். மகா வந்து ராகவன் கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அந்த அழகியோட அம்மாவை கண்டுபிடிக்கிறது அந்த ஒரே வழி தான் இருக்குது, எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படி வந்து அவங்களுக்கு நியாயம்தான் வேணும் அப்படின்னா அவங்களும் இந்த குழந்தையோடு சேர்ந்து வந்து நியாயம் இந்த வீட்டை கேட்டுருந்தா கிடச்சிருக்குமே, குழந்தைய மட்டும் எதுக்காக அனுப்பணும் அப்படின்னோடனே அது வந்துமா காசுக்காக தான்மா அவள் அப்படி இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. காசுக்காகவா, அப்படிங்க காசெல்லாம் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம்மா, 2 வாட்டி அக்கௌண்ட்டில் அமுச்சு விட்டுருக்கேன். அக்கௌண்ட்டில் அமுச்சு விட்டுருக்கீங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா, சரி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸை சேஸ் பண்ணால் அவங்கள நம்ம பிடிச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குமா அப்படின்னோடனே சரிம்மா அது டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராகவன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம மகா கிட்ட கொடுக்குறாரு. மகா என்ன பண்ணுறாங்க, இந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு ஓ இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நான் போயிட்டு அந்த அட்ரஸில் வந்து அவங்கள எப்படியாவது பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னோடனே அவளை கூட்டிகிட்டு வந்தால் எப்படிமா வீட்டில் வந்து சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறாங்களே அப்படின்னோடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள நம்ம தேடலாம், அப்போ தான் அவங்கக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்கள தேடி போகிறாங்க. அனாமிகா என்ன பண்ணுறாங்க, விஜய் எப்படியாவது மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து விஜய் வந்து உள்ளே வந்தோடனே அனாமிகா வந்து தாப்பால் போட்டுடுறாங்க. அப்போ விஜய் வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா காரணமால் தான், நமக்குள்ளே எதுவும் நடக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கல்ல, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே கதவை திறக்க, ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, அப்போ நான் ஒரு கவிஞனா உன் கண்ணுக்கு தெரிஞ்சேன், ஆனால் அப்போ வந்து நீ என்னை வந்து திரும்பி கூட பார்க்கல, இப்போ நான் வந்து எல்லா பொறுப்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக உன் கண்ணுக்கு தெரிகிறேன், அதனால் இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க, அதனால் எனக்கு உன்னை வந்து விருப்பமே இல்லை உன் கூட இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு.